என்ன இந்து, என்ன யோசிக்கிறீங்க? கன் பாயிண்ட் என்ன சொல்றீங்க? அந்த இடத்துல சித்ராவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் என்ன சார் பண்றது? இங்க பாருங்க, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என் டீம்ல இருக்க எல்லாருமே வெல் ட்ரைன் ஷார்ப் ஷூட்டர்ஸ். இங்க பாருங்க, அவங்க டார்கெட்ல மிஸ்ஸே ஆகாது. அதுவும் இல்லாம கர்ணா உயிரை காப்பாற்றணும்னா நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தே தான் ஆகும். இங்க பாருங்க, சித்ராவோட உயிருக்கு நான் கேரண்டி. நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் இப்பவே ப்ரொசீட் பண்றேன். ஓகே சார். எனக்கு கர்ணாவோட உயிரையும் காப்பாற்றணும், சித்ராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்து, நான் பாத்துக்கிறேன். என்னோட டீம் கோயிலை சுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி சாமி கும்பிடுற மாதிரி நான் உள்ள வந்துடுவேன். நீங்க கதிரை மீட் பண்ணதும் நாங்க அவனை சரவுண்ட் பண்ணிடுவோம். ஓகே? சரிங்க சார். ஓகே சார். அப்போ சித்ராவை காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு கோவிலுக்கு போலாம். சரி வாங்க. வா. நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டல் போறதா இல்ல சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை நமக்கே தெரியாம ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ. சரி, எதுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். சரிக்கா, போலாம். யாருக்கா? ஜெயந்தி அக்கா தான். இதோ எங்க இருக்கீங்க? என்னக்கா விஷயம்? இல்ல, நம்ம வீட்டுக்கு கிருபா மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. சித்ராவை ஏதோ காலேஜ்ல பார்த்ததா அவர் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, நீங்க ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கீங்க? அது நான் ஏன் சொல்றேன்னா, கிருபா மாமா சுப்னாக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். இந்தோ இந்தோ, என்ன பதிலே காணோம்? இந்தோ, என்ன இந்தோ, என்கிட்ட சொல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சும்மா கூட கேக்குறேன். சொல்லு இந்தோ. நாங்க ஹாஸ்பிட்டல்ல தான்க்கா இருக்கோம். அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி, நான் வச்சிடறேன் இந்தோ. ஜாக்கிரதை. நாம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சித்ராவோட படிப்பும் எதிர்காலமும் ரொம்ப முக்கியம். போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அங்கிருந்து கோவிலுக்கு போலாம். ப்ளீஸ் சார், இதை விட்ட நமக்கு வேற வழி இல்லை சார். சரி வாங்க போலாம். நீங்க சலிச்சுக்கிட்ட அப்படி சார், இன்னும் எவ்வளவோ பிரச்சனை பார்க்க வேண்டியது இருக்கு. வாங்க. ஏய், என்ன ஏன் மூஞ்ச பார்த்து நிக்கிற? ரிசப்ஷன்ல போய் எங்க இருக்கான்னு கேளு போ. ஐயோ, அவங்க இங்க இருக்க மாட்டாங்களே, நான் என்னன்னு போய் கேட்கறது? அம்மா, சித்ரான்னு ஒரு பேஷண்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அங்க போய் கேளுங்க. சரி. சரிங்க. இதான் அந்த டாக்டர் உண்மை. பொண்ணு எங்க போ? ஆமாங்க, அப்படிதான் சொன்னாங்க. ஒருவேளை அவங்க மாறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கவாங்க. எதுக்கு? உன் பொண்ணுகிட்ட நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளை உஷார் பண்ணுறதுக்கா? உன் பொண்ணு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறப்போ இங்கே தானே வரேன்னா? தபர், நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்தில் அவன் இங்கே பண்ணு. தேடு வா. சரிங்க. ஐயோ, அண்ணா, உண்மையிலேயே அவங்க இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விட்றா, தேடட்டும். அப்பா, எங்கே போயிருந்த? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது உங்களை பார்த்தேன். நீங்க இங்க என்ன பண்றீங்கப்பா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. என்ன விஷயம்? இல்லை, இந்த பக்கமாக வந்தோம். அப்போது நீங்கள் இங்கே வந்தது ஞாபகம் வந்துச்சு. அதான்
பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை வாங்கிட்டீங்களா? இல்லை, நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்கப்பா. அதோட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, அப்போ நீங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்க, நான் கிளம்புறோம். ம். ஜீவா, கர்ணா இங்கே தானே அட்மிட் ஆயிருக்கா? உங்களுக்கு யார் சார் வேணும்? இல்லை, இங்கேருந்து பேஷண்ட்டை காணோம். எங்கே போயிருக்காங்க? நீங்க கருணாவை பார்க்க வந்தீங்களா? ஆ ஆமாம், நீங்களாம் அவருக்கு என்ன வேணும்? நான் அவன் அண்ணன். அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப நேரம் ஆகுமா? இப்பதான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணே, அதான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோம்லண்ணே, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாண்ணே. சரி, கிளம்பலாம். ஆ சரிண்ணே. மா, இருமா. என்னங்க, நான் ஒரு 5 நிமிஷம் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரட்டுமா? சரி சரி, கார்லேயே வெயிட் பண்ணுறோம். பார்த்துட்டு சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்கு. ம், சரிங்க. என்னாச்சு? கோயிலுக்கு வந்தவனை காப்பாற்றுற நினப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அவன் இப்படியே சாகட்டும்னு விட்டுட்டீங்களா? நாங்க கிளம்பிட்டோம், அங்கதான் வந்துட்டு இருக்கோம். வா 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 வா, சீக்கிரமா வந்து சேரு. வாங்க போலாம். நீங்க உள்ள போங்க. சரிங்க சார். சரி. சித்ரா, பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, நானும் என் டீமும் உங்களை சுத்தி நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்தாங்க, இதை உங்க காதுல மாட்டிக்கோ. நானும் என் டீமும் இது மூலமா உங்ககிட்ட கனெக்ட்ல தான் இருக்கும். ஓகே சார். இப்போ உள்ள போங்க. ம். வா சித்ரா.